வணக்கம் சன் நியூஸ் கிரிக்கெட் ரசிகர்களே. என் வழி தோனி வழியில் எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம், நீங்களும் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்கிறீங்க. லவ்லி கோச் கேரி கர்ஸ்டன், சவுத் ஆஃப்ரிக்கன் கோச், அவரை பற்றி பேசல. ரொம்ப கூலாக இருப்பாராம். அவருக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம்? ஏசி கோச். கூலாக தானே இருக்கும். இட்ஸ் அ பேட் ஜோக், பட் ஸ்டில் இந்த காலரை நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். சார், உங்கள் பேர் சார்? நான் டாக்டர் எழிலன் சேலம்ங்க. சொல்லுங்க டாக்டர், உங்களுடைய கருத்து என்ன? இப்போ ஜாகிர் கான் பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். உங்களுக்கு பிடிச்சதா அவர் போலிங்க? Yes, I agree. Dhoni என் வழிங்கிறதுங்க. என் வழி தோனி வழி. சூப்பர். பாயிண்ட் வந்து important point. Yesterday the crucial thing is the first 5 overs of Zahir Khan. First 3 overs அவர் பண்ணனது. சூப்பர். It's the most important. Because Tilsan and Upul Taranga for more than 350 runs in the first in the tournament லைங்க. அவங்கள கண்டெயின் பண்ணி இது பண்ணதே that's a crucial one. பெரிய விஷயம். கரெக்ட். That's a plus point. Right. The second point, நீங்க கோச் சொன்ன மாதிரி we had expectations of Dhoni's அவருடைய கேரி கர்ஸ்டன் அவரோட அலைன்மென்ட் போறது. தோனி ஃப்ரண்ட்ல வந்தாரு பேட்டிங். Next year போறதுங்க. We expected a Justin Langer or some South African coach யாராச்சும் இருந்தாங்களா? But டோனியோடைய frequency நம்ம இந்தியன் frequencyல கேரி கர்ஸ்டன் has done a wonderful job. சூப்பர். another வந்து நம்ம சைக்காலஜிஸ்டோட ஜாப் பண்ணும்போது we don't forget it. Right. Thank you doctor. சூப்பரான வியூஸ். Thank you so much. Lovely. பரத் ஃபேண்டாஸ்டிக்கான வியூஸ்லாம் சொல்றாரு. frequencies tally ஆகும் சவுத் ஆப்பிரிக்கன் கோச்சஸோடனே. little about everybody ன்னு பாத்தீங்கன்னா ஜாகிர் கான் 21 wickets leading wicket taker. அவர் வந்து முதல்ல டெரிஃபிக்கா போட்டு கடைசியில் ரன் கொடுக்குறாரு. ஜாகிர் தான் நமக்கு மெயின் ஸ்ட்ரைக் போலர். கரெக்ட். சம்டைம்ஸ் ஷாக் ஆகுதுல ஜாகிர் கான் ரன் கொடுக்கும்போது 6 போச்சுன்னா அவர் போலிங்ல. ஆமா, அது வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல வந்து எப்படி அவங்க ரன்னுக்கு போவாங்கன்னு தெரியும். ஓகே. ஸோ ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் போலர் he must have tried his best. பட் நீங்க பாத்தீங்கன்னா it doesn't take away his first spell. 5 overs, 7 runs, 3 maidens and a wicket. Okay. And he kept on the opening flying start allow பண்ணல. அவங்க யூசுவலா அந்த 5-6 ஓவர்ஸ்ல they were ஸ்ரீலங்கா getting about 40-50 runs. ரைட். இப்போ ரைனா யூசுப் பத்தான் பத்தி சும்மா ஒரு பாயிண்ட் யோசிச்சு வச்சுங்க. நானே அதுக்குள்ள ஒரு காலர்ட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். என் வழி தோனி வழி சார். என் வழி தோனி வழி தான். உங்க பேர் சார்? விவேக். விஜய், எந்த ஊர்ல இருந்து? ஸ்ரீலங்கா. சொல்லுங்க விஜய், நேத்தி மேட்ச் உங்களுடைய கருத்து என்ன? இந்த வழி வந்து இந்தியா தான் வெத்து ரொம்ப சந்தோஷம். சூப்பர். ஹலோ. சொல்லுங்க சார். இந்தியா வெத்துனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. நேத்தி ஸ்ரீலங்காக்கு வாட் வென்ட் ராங் நினைக்கிறீங்க? தெலங்கா நீங்க பேசுறது. ஸ்ரீலங்கா என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க நேத்தி? நேத்து மிஸ்டேக் பண்ணது வந்து இவங்க வந்து bowlingல தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதோட ஓகே இது ஃபீல்டிங்கும் மிஸ் பண்ணிட்டாங்க ரொம்பவே ஸ்ரீலங்கா. ஆமா. ஓகே. நேத்து இந்தியால ஃபீல்டிங் தான் ரொம்ப சூப்பர் ஃபிலிம். ஓகே. அதாவது கார்பன் ஃபீல்டிங். ஓகே. எந்த கட்டத்துல இந்தியா ஜெயிக்கும்னு நினைச்சீங்க? நான் வந்து எந்த கட்டத்துலனா அந்த அவங்களோட இது பொறுத்து அந்த ஓவர்ஸ்ல நான் சொல்லிட்டேன். இந்தியா தான் வெத்துன்னு. ரைட் விஜய், thank you very much. Okay. Thank you very much. Please continue to watch. இப்போ வந்து சுரேஷ் ரெய்னாவுடைய கான்ட்ரிபியூஷன். நேற்று பேட்டிங் ஆடாட்டா கூட சுரேஷ் ரெய்னாவை பற்றி டாபிக் அடிக்கடி வருது. வந்தாருன்னா கிராஃப்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக இருப்பாரு. இப்போ நம்ம ஆட்டிடியூட் என்னன்னா ஃபைனல்ஸை மட்டும்தான் பார்ப்போம். ஆக்சுவலாக ஜாகிர் கான் நேற்று ஃபைனல்ஸில் மட்டும்தான் சரியாக போடல, அதுவும் ஸ்லாக் ஓவர்ஸில். ஓகே. பட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் பார்த்தா இந்தியா ஒவ்வொரு மேட்ச் வின் பண்ணுறதுக்கு க்ரூஷியலாக 2 விக்கெட் எடுத்து நம்மள வந்து ஒரு போலிங் அட்டாக்காக மதிச்சதுக்கு காரணமே ஜாகிர் கான் தான். ஸோ அதே மாதிரி இப்போ ரெய்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து டீமை விட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்ம குரூஷியலா மேட்சை வின் பண்ணி கொடுத்துரு. ஃபீல்டிங்ல வந்து 20-30 பிளஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூசுப் பத்தான் ஆக்சுவலாக நேற்று ஆடாத்தினாலையோ இல்லை அவர் அடிக்காத்தினாலையோ அவர் தண்ட பிளேயர்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நேற்று வந்து இந்த ஸ்ரீலங்காவில் ரன்தீவ்னு ஒருத்தர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வந்து போட்டாரு. எனக்கு வந்து யூசுப் பத்தான் இருந்தாருன்னா அவர் ரன்தீவ் என்ன ஆயிருப்பாருன்னே தெரியாது. ஃப்ளைட்டுக்கே போயிருப்பாரு. அதுவும் மேன் கடை இட்னு கிரவுண்டு அடிச்சு நொறுக்கி கையில் போட்டிருப்பாரு. ஸோ அதனால வந்து டெஃபினட்டா இந்த டீம்ல வந்து வர்த்தி இல்லாத ஒரு அளவுக்குன்னு சொன்னா எக்ஸப்ட் ஃபார் த லக் ஸ்ரீசாந்த் தோத்தர். ஓகே சூப்பர். இப்போ வந்து 30+, 40+ சொன்னாரு. இப்போ நீங்க வந்து 50+ இல்லையா? இல்ல ஐ மீன் ஃபீல்டிங்ல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய ஃபீல்டிங் பத்தி சொல்லுங்க சார். ஃபீல்டிங் பத்தி அது முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் பேச விரும்புறேன். என்னது? அபௌட் தி கோச் பத்தி. கோச் கிளம்பி போறாராமே? அது இல்ல சார், கேரி கர்ஸ்டன் கோச் பத்தி நான் பேசணும் சார். சரி. ஏன்னா எனக்கு வந்து ஒண்ணே தெரிஞ்சானா கேரி கர்ஸ்டன் நானே சொன்ன மாதிரி கோச்சிங் வந்து டெக்னிக் பத்தி சொல்லி கொடுக்க முடியாது யாருக்கும். ஏன்னா எவ்ரிபடி பிளேட் மோர் தென் 100 ஒன் டே இன்டர்நேஷனல். ஓகே. இவரோட பாயிண்ட் வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்திருக்கும்? ஏன் ஒய் எவ்ரிபடி இஸ் அப்ரிஷியேட்டிங் கேரி கர்ஸ்டன். கேரி கர்ஸ்டன் தூக்கின்னு போறாங்க. எதுக்கு தூக்கின்னு போறாங்க? ஜெயிச்சது சார். அவர் வந்து அவ்வளவு தூக்கி வச்சாங்களா என்ன? இல்ல நான் ஆன்சர் இது. அவர் என்ன கேக்குறாங்க, கேரி கர்ஸ்டன் என்ன ஏன் தூக்கி வைக்கிறாங்க, அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேக்குறாரு. கோச் வந்து
அவர் வந்து இந்த மாதிரி இந்தியன் டீமுக்கு வந்து அவர் வந்து இப்படி ஆடு அப்படின்னு சொல்றது இல்லை. அவரோட வேலை என்னன்னா மேனேஜ்மெண்ட், டீம் ஒன்னா எடுத்துன்னு வருது, கோஆர்டினேஷன். பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் டே இன் டே கிரிக்கெட் ஆடுறாங்க. ஒரு போலருக்கு வந்து ஜஹீர் கானுக்கு வந்து ஷோல்டர் இறங்கும், இல்ல ஆம் இங்கேன்னு வரும், ஸ்பின்னருக்கு இப்படி ரவுண்டா வரும். அதே மாதிரி பேட்ஸ்மேன் அவனுக்கு தெரியாம பிகாஸ் அவ்வளவு ஆடுறதுனால கிரிப் மாறும், இல்ல பேட் எங்க ஃபிளாஸ் இருக்கு அதெல்லாம் வந்து வீடியோல. இப்ப வீடியோ அனலிஸ்ட் ஒருத்தர் போறாரு, இவரும் ஒரு அனலிஸ்ட் தான், பட் வீடியோ அனலிஸ்ட் ஒருத்தர் போறாரு. அவர் பார்த்து கர்சன் சொன்ன உடனே அவன் நெட்ல கரெக்ட் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணான். நான் ஏதோ சப்ளிமெண்ட் பண்ணனும் பாக்குறீங்க, அதுக்குள்ள ஒரு காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கங்க. ஏன் வழி தோனி வழி. ஏன் வழி தோனி வழி. உங்க பேர் சார், ஊர் சார்? என் பேர் சிவராமகிருஷ்ணன், நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சிவராமகிருஷ்ணன், உங்களுடைய கருத்து என்ன நேத்தி மேட்ச் பத்தி? நேத்தி கருத்து வந்து மேட்ச் வந்து நல்லா தான் சார் போச்சு. எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, ஏன் வந்து ஸ்ரீலங்கா அனாவசியமா குலசேகர டீம்ல எடுத்தாங்க? ஓகே. அண்ட் பெஸ்ட் பவுலர் மெண்டிஸையும் ஹீரத்தையும் டிராப் பண்ணிட்டாங்க. பியூட்டிஃபுல் பாயிண்ட். சோ நானி இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சொல்லுங்க. ரெண்டாவது பாயிண்ட், நீங்க வந்து மேட்ச் ஜெயிச்ச உடனே இந்தியாவோட மிஸ்டேக் எல்லாமே மறந்துடுறீங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் ஆல் இங்கிலீஷ் பிரஸ், எல்லாரும் இங்கிலீஷ் நியூஸ் சேனல் எல்லாமே மறந்துடுறீங்க. சரி. ரந்தீப் பால்ல கம்பீருக்கு கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்ச் என்ன இருக்கும்? கண்டிப்பா வேற மாதிரி. அது மாதிரி சொல்லிட்டே போலாமே டோர்னமென்ட். இல்ல ஜெனரலா இப்போ ஒரு பத்தி ஹைலைட்டே பண்றது கிடையாது. இல்ல பண்றது கிடையாது. பாருங்க சார், கேட்ச் பிடிச்சிருந்தான்னு சொல்லாதீங்க. நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி நல்ல கேள்வி. அதாவது ஏன் வந்து இவங்க ரெண்டு பேர் எடுத்தாங்கன்ற அது காரணம்னா இந்தியாவும் தான் ஸ்ரீசாந்த் எடுத்திருக்கு, அஸ்வின் தான் நேத்து ஆடி இருக்கணும். பட் ஜெனரலா அந்த விக்கெட் கியூரேட்டர் நம்ம ஊர்ல நடக்குது, கியூரேட்டர் கிட்ட போய் கேட்பாங்க எந்த மாதிரி விக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட நாலேஜ் இருக்கும். பண்ணி பார்க்கும்போது இது ஒன்லி ஃபாஸ்ட் பாலர் தான். நேத்தி வந்து பாட்டா விக்கெட் சார் அது ஆக்சுவலா. அதனால தான் பாருங்க அவன் சொல்றேன், குலசேகரா வந்து ஒரு 6 அடிச்சார் ஜஹீர் கான. அந்த மாதிரி குலசேகரானால எந்த கிரவுண்ட்ல எந்த விக்கெட்லயும் அடிக்க முடியாது. சோ இந்த விக்கெட்ல வந்து சவுண்ட் கேட்டு ஆடுற விக்கெட் இது. சூப்பர். ரைட் நானி. அதனால தான் அந்த செலக்ஷன். அவருடைய பாயிண்ட் ரைட். இல்ல இப்ப இவர் சொன்னாரு தெரியுமா அந்த இது கேரி கர்ஸ்டனை பத்தி. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த போலர்ஸ்லாம் வந்து போட்டுனே இருக்க முடியாது. கேரி கர்ஸ்டன் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் பேட்ஸ்மேனுக்கு ஒரு 100 பால் 200 பால் இல்ல 1000 பால் போலிங் போடுவாராம் அவர். அது ஒண்ணு. இன்னொன்னு பேடி அப்டான் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா இந்தியன்ஸுக்கு வந்து இத்தனை நாளா என்னன்னா அவங்களோட ப்ராப்ளமே மென்டலி ஸ்ட்ராங் கிடையாது. 3 விக்கெட் போயிட்டுனா மேட்ச் போயிட்டு. இப்ப நேத்தி ஒரு சிச்சுவேஷன் பழைய இந்தியன் டீம் வந்ததுன்னா சச்சின் அண்ட் சேவாக் அவுட்னா கண்டிப்பா 275 யோசிச்சே இவங்க காலி ஆயிடுவாங்க. பட் பேடி அப்டான் தான் அவங்கள வந்து மாத்தி இப்போ ஒண்ணுமே for 7 அப்படி இருந்தா கூட நம்ம பண்ண முடியும்ன்றத வந்து அவங்களுக்கு வந்து உள்ள சைக்காலஜிக்கல் கோச். அவரு நம்ம கோச் வந்து கோச்லாம் ஒரு பக்கம் விடுங்க, ஓவரால் நீங்க இந்த டோர்னமெண்ட்ல பார்த்து அதிர்ந்து போன விஷயம் எது பிரசாத்? நீங்க as an analyst இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் பாத்தீங்க. ஆமா, I keep on watching the analyst. ஆமா, பாக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப 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 ஆக்டோபஸ்னு பேர் வேற வாங்கி. ஆக்டோபஸ் சொல்லாதீங்க சார், திரும்பி சொல்றாங்க. நான் வந்து அனலிஸ்ட் சொல்லி ஆக்டோபஸ்ன்றீங்க நீங்க. சரி, எவ்வளவு வருஷமா அதான் நான் பார்த்த மேட்ச் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்சஸ் I have seen. இங்கிலாந்து டை மேட்ச் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச். கோட் ஷூட்லாம் போட்டு வந்தாங்க, அந்த டை தான சொல்றீங்க? அது டை இல்ல சார். டை என்ன 2 ஸ்கோர் ஈக்குவலா இருக்கணும் சார். ஓகே. நீங்க என்ன கலாட்டா பண்றீங்களா இல்ல போட்டு வாங்குறீங்களா? ஒண்ணும் புரியல எனக்கு. போட்டு வாங்கல. சோ அதுதான் உங்களுக்கு பிடிச்சது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்சஸ் சார். அதே இன்னொரு விஷயம், பட் வெளிய யாரும் சொல்லாதீங்க, நான் வந்து கனடா கோச் அப்ளை பண்ணிருக்கேன். கெனால் இல்ல சார், கனடா டீமுக்கு கோச்சரா அப்ளை பண்றீங்க. கோச்சரா? எனிவே நிறைய புது வார்த்தைகள் கிரிக்கெட் கத்துக்கிறோம் இல்லையா, அந்த நிகழ்ச்சியில் நிறைய புது வார்த்தைகள்லாம் கத்துக்கிறோம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, கத்துக்கிறதுக்கு கூட ஒரு சின்ன பிரேக் வேணும் இல்லையா? அதனால வந்து எப்பயுமே படிச்சுன்னு கஷ்டம், நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு போறீங்க. மறுபடியும் வரீங்க ஆஃப்டர் த பிரேக் ஆன் ஆர் ஃபேவரட் என் வழி தோனி வழி.